நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெகதீஷ். தமிழக திரையுலகில் ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருக்கக்கூடியவர் நடிகர் விஜய். இவர் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சது மட்டும் இல்லாம, தன்னுடைய கட்சி பேரையும் அறிவிச்சிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி பேரை வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு வந்துட்டு குடுத்துருக்கிறாரு. இந்த கட்சி இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு வந்துட்டு பரிந்துரைக்கிறதுக்காக இந்த பேரை அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதற்கான அங்கீகாரம் இன்னும் சில நாள்கள்ல கிடைச்சிரும். இவர் ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வருவாரா, மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிய பத்தி எப்படி பேசிட்டு வந்தாங்களோ, அதே மாரி தான் இவர பத்தியும் பார்த்தீங்கன்னா, எப்ப அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுட்டே வந்தது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவருடைய தந்தையா இருக்கக்கூடிய இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இவருடைய விஜய் மக்கள் இயக்கத்த வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியா பதிவு செய்றாரு. இந்த கட்சிய அவர் பதிவு செஞ்சதுக்கப்புறம், விஜய் பார்த்தீங்கன்னா, அவருடைய தந்தைய எதிர்க்கிறாரு. அந்த கட்சிக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்ட்டு ஒரு அறிக்கையே விட்டதெல்லாம் கடந்த வருடங்கள்ல நடந்த ஒரு நிகழ்வு. அந்த அளவுக்கு அரசியலுக்கு அவ்வளவு சீக்கிரத்தில நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு புரிதலோடயே இருந்திருப்பார் போல. ரொம்ப அரசியல நான் ஆழ்ந்து அத தெரிஞ்சதுக்கப்புறம் வரணும். அதற்கான கால நேரங்கள் எல்லாம் வரணும் அப்படின்ட்டு தான் இந்த முடிவ அந்த சமயத்தில அவர் எடுத்திருப்பாரோ அப்படின்னு நினைக்க முடியுது. அப்படி தயங்கி தயங்கி தான் ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் அவரு அரசியலுக்கு வர்றத ரொம்பவே யோசிச்சு தான் அடியெடுத்து வச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நம்ம கேட்ட ஒரு செய்தி தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சிய தொடங்கியிருக்கிறாரு. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. தான் இந்த தமிழக வெற்றிக் கழகத்த ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. அதுல இந்த தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நடிகர் விஜய் தான் தலைவரா இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த அறிக்கையில படிக்கும் பொழுதே அந்த அறிக்கையின் கீழ நடிகர் விஜயோடைய பெயர் இருக்குது. அதற்கு கீழ தலைவர் தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அறிக்கையில அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஏன் அரசியலுக்கு வர்றேன்? எந்த சூழல் தன்னை அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன தள்ளி விட்டுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்த சொல்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டுல நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள், அது மட்டுமல்லாம இந்த நாட்டுல நடக்கக்கூடிய ஊழல் மலிந்த இந்த அரசியல் கலாச்சாரம் இருக்குதுல்ல, அந்த கலாச்சாரம் தனக்கு பிடிக்கல. அது மட்டுமல்லாம சாதி மத பேதங்களால இந்த மக்கள பிளவுபடுத்தி அரசியல் செய்யக்கூடிய அந்த அரசியல் நோக்கங்கள் தனக்கு பிடிக்கல. இதனால இதை எல்லாத்தையும் மாற்றி அந்த அடிப்படை அரசியல் மாற்றத்த தான் உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த கட்சிய தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த அடிப்படை அரசியல் மாற்றத்த ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியும் கூட பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கட்சி அந்த அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக தான் உருவாச்சு. ஆட்சி மாற்றத்துக்காக இந்த கட்சி வரல அப்படின்ட்டெல்லாம் நாம் தமிழர் கட்சியும் இதே மாதிரி ஒரு கொள்கையோட தான் இயங்கிட்டு வருது. அதே மாதிரி தான் நடிகர் விஜயும் கூட பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கட்சி அந்த அடிப்படை அரசியல் மாற்றத்த உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர் ஏன் அரசியலுக்கு வர்றாரு? எந்த ஒரு சூழல் இவருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு உந்துதலா இருந்தது அப்படின்னெல்லாம் பார்க்கும் பொழுது, தன்னுடைய திரைப்படங்கள் ஒவ்வொரு முறையும் வெளியாகும் பொழுது, அதற்கு அரசியல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் காரணமாக எதெல்லாம் தனக்கு தொந்தரவு குடுக்குது, எந்த சூழல் இந்த திரைப்படங்கள் வெளியாகுவதுல ஒரு சிக்கல உண்டாக்குது அப்படின்னெல்லாம் அவர் பார்க்கும் பொழுது, அதற்கு அரசியல் தான் ஒரு காரணமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய அரசியல் சார்ந்த கருத்துக்கள சொல்றாரு. அந்த கருத்துக்கள் அப்ப யாரெல்லாம் ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிக்காம போகுது. சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, 2011ல காவலன் படம் வெளியாகும் பொழுது திரையரங்குகள் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே பிரச்சனையாகுது. 2013ல இந்த தலைவா அப்படிங்கிற ஒரு படம் வருது. அந்த படம் வெளியாகும் பொழுதும் பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த கருத்துக்கள் இருக்குது. அந்த படத்தோடைய அந்த ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, டைம் டூ லீட் அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த அரசியல வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில அந்த டேக்லைன் அமைஞ்சிருந்ததால, அப்ப ஆட்சியில் இருந்த அந்த அரசு இந்த படத்த வெளியிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில நிறைய அரசியல் ரீதியா அந்த படத்த வெளிவிடாம இருக்கிறதுக்கான பிரச்சனைகள் எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்படிதான் ஒவ்வொரு படம் வெளிவரும் பொழுதே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் இந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனா 2017ல வெளிவந்த இந்த மெர்சல் அப்படிங்கிற படத்துலயும் கூட பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த
மோடி சர்க்கார் பண்ணக்கூடிய அந்த ஜிஎஸ்டி, அதே மாதிரி பண மதிப்பிழப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்பொழுது, பிஜேபி தரப்புலேருந்துமே பார்த்தீங்கன்னா, நிறைய எதிர்ப்புகள் வருது. இந்த சூழல் மட்டும் இல்லாம 2018ல சர்க்கார் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறாரு. அந்த படத்துலயுமே பார்த்தீங்கன்னா, நிறைய அரசியல் கருத்துகள் இருக்கும். ஒரு அரசியல்வாதி எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருப்பாரு. தான் எப்படியுமே அரசியலுக்கு வந்துருவேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதத்துல தான் கடந்த சில வருடங்களாவே ஒவ்வொரு படத்துலயுமே அரசியல் கருத்துக்கள விதைச்சுட்டே வர்றாரு. இப்படிதான் இப்ப சமீபத்துல வெளியான லியோ படத்துடைய வெற்றி விழாவிலையும் கூட பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவுரை சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, "நீங்க சோசியல் மீடியால ரொம்ப நேரத்த வீணடிக்காதீங்க. நம்மளுக்கு நிறைய செய்யக்கூடிய வேலைகள் ரொம்பவே இருக்குது. நம்மளுடைய கடமைகள் ரொம்பவே இருக்குது." அப்படிங்கிற அடிப்படையில தன்னுடைய ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லியிருப்பாரு. இவர் பொதுவா அறிவுரை சொல்ல மாட்டாரு. ஒரு சின்ன விஷயத்த அவங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பாரு. அப்படி இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா இதற்கு மேல விஜய் நடிக்க மாட்டாரு. இனி அரசியல்ல களம் இறங்குவது உறுதியாயிருச்சு அப்படிங்கிற அடிப்படையில நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த விஜய் மக்கள் இயக்கத்தையும் கூட பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் பணிகள செய்ய சொல்றாரு. குறிப்பா இந்த மாலை நேர இந்த டியூஷன் சென்டர்லாம் நடத்த வைக்கிறாரு. மக்களுக்கான ஏதாவது உதவி வேணும் அப்படின்னாலும் செய்ய சொல்றாரு. சமீபத்திலயும் கூட பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புல முதல் இடம் பெற்ற மாணவ, மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை குடுக்குறாரு. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமா செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி தொடர்ந்து இந்த விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்ட நகர்வுக்காகவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிகழ்வையும் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் இப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த அரசியல் கட்சியுடைய பெயர நடிகர் விஜய் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுல அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்க போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அந்த தேர்தலுக்கு யாருக்குமே நாங்க ஆதரவு தெரிவிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்களுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் அல்லது அந்த உறுப்பினர்கள் எல்லாம் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்ப வரைக்கும் முடிவு செய்யப்படாத ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்போ 2024ல இவர் போட்டியிடல. அப்ப எப்ப போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அதே அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2026 தான் எங்களுடைய இலக்கு. அதற்கான பணிகள செய்யறதுக்கு தான் எங்களுக்கு நேரம் தேவைப்படுது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த இயக்கத்துல இருந்து இந்த கட்சிக்கு வரக்கூடிய இந்த நிர்வாகிகள நாங்க அரசியல்ல படுத்தணும். அவங்களுக்கான அந்த அரசியல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது மட்டுமல்லாம உட்கட்டமைப்புகள நாங்க வலுப்படுத்தணும். அது மட்டுமல்லாம ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் நிர்வாகிகள நாங்க நியமிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த 2 வருஷத்த நாங்க எடுத்துக்குவோம். 2026ல நடக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தல்ல நாங்க வெற்றி பெற்று அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் பொழுது, நாங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடத்த முடியும். இந்த மக்கள் நலன் சார்ந்த பணிகள் ஒரு இயக்கமா இருந்தா நாங்க செஞ்சிட முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் செய்ய முடியும். மிகப்பெரிய விஷயங்கள செய்யும் பொழுது அதற்கு ஆட்சி அதிகாரம் தேவைப்படுது. அந்த அடிப்படையில தான் நாங்க அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதே தான் நாம் தமிழர் கட்சியும் கூட ஒரு அரசியல் அதிகாரத்த கொண்டு நாங்க மக்களுக்கு தேவையான விஷயங்கள செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம் தமிழர் கட்சியும் கூட இயங்கிட்டு வர்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியுடைய கொள்கை என்ன, கட்சியுடைய கொடி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு நாள்ல அறிவிப்பாரு அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருடைய கொள்கை என்ன, அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வருங்காலங்கள்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு முன்னாடி அவருடைய அரசியல் கட்சிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.